இந்தியாவின் வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது என்ன? அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு. முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள், பானிபட்டு போர் எவ்வளவு நடந்தது, இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு. இவனுக்கென்று நமக்கென்று என்ன வரலாறு ஒன்றும் இல்லை. அது இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அப்ப பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது. மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. தெலுங்கர்கள் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு ஆந்திரா, மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா, தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? ஒண்ணும். அப்ப எதில் அது உயர்ந்தது? எதிலே உயர்ந்தது? இந்த நாட்டிலே எங்க ஐயா சொன்னதான் திருப்பி சொல்றது, 26 தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்யல, நம்ம வாழ்ந்து பயனில்லை. வெறிகொண்டு ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளை, நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்த மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகள் இனமானமும் தன்மானமும் கொண்டு கிளர்ந்து எழவில்லை என்றால், விழிப்புட்டு எழவில்லை என்றால் வீழ்ந்த பேரினத்தை எழுப்புவது என்பது கடினம்.